அண்மை செய்தி. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய நிலச்சரிவு பெரும் துயர்மிகு வலியை தருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை கேரள மாநிலத்தின் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக அந்த வயநாடு வட்டாரம் முழுவதுமாக உருக்குலைந்த நிலையில் காணப்படுகின்றது. தற்போது அளவில் 20க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. பல நூறு பேர் இந்த நிலச்சரிவு விபத்தில் சிக்கி காயப்பட்டு மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் பலருடைய உயிர் தொடர்பான அச்சம் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவின் காரணமாக விலை மதிப்பற்ற பல உயிர்கள் பறிபோகி இருப்பதை அறிந்து தான் மிகவும் வேதனை அடைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த பகுதியில் மேலும் பலர் சிக்கி இருக்கலாம் என்பதை தான் புரிந்து கொள்வதாகவும் பதிவு செய்திருக்கின்றார். முழு வீச்சில் நடைபெற்று வரக்கூடிய மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவரையும் காப்பாற்றும் என்று தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த நெருக்கடியான நேரத்தில் தேவைப்படும் அனைத்து தளவாட, அதாவது எந்திர உதவிகளை வழங்குவதற்கும் மனிதவள ஆதரவை வழங்குவதற்கும் சகோதர மாநிலமான கேரளாவிற்காக தமிழக அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு விபத்தை தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அந்த மீட்பு பணிகளுக்கு பல்வேறு உபகரணங்கள் தேவைப்படுகின்றன. ஏற்கனவே குன்னூர், அரக்கோணம் உள்ளிட்ட தமிழகத்தின் மீட்பு படையினர் அந்த பகுதிக்கு சென்றிருக்கலாம் என்று கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து தேவையான அனைத்து எந்திர உதவிகளையும் வழங்குவதற்கு தமிழக அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மீட்பு பணிக்கு மீட்பு படை வீரர்கள் தேவைப்பட்டால் அவர்களையும் வழங்குவதற்கு தமிழ்நாடு தயாராக இருப்பதையும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே நேரம் வயநாட்டில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த மீட்பு பணிகள் மூலம் நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடிய அனைவரும் காப்பாற்றப்படுவார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடிய அனைவரையும் மீட்பதற்கான பணிகளில் தமிழ்நாடு அரசு கேரள அரசுக்கு தேவையான உதவியை தொடர்ந்து வழங்கும் என்பதையும் பதிவு செய்துள்ளார்.